கிளாக் சம்ஸ்ல உள்ள பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அதுல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரைட் லைன் பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்குகள்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? அது என்னங்க ஸ்ட்ரைட் லைன், அது என்னங்க நேர்கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வாங்க ஒரு சில பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து வரலாம். சரிங்களா? கடிகாரம் தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள்ல நீங்க முக்கியமா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட், இதை மட்டும் மறக்கவே கூடாது. சரிங்களா? போன வீடியோல இதை பத்தி நம்ம சொல்லியாச்சு. என்ன நம்மளுக்கு முதல்ல காமனா நம்மளுக்கு இதுல என்ன தெரியணும், மினிட் ஹேண்ட், ஹவர் ஹேண்ட், அதாவது நிமிடம் முள்ளும் மணி முள்ளும் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? சின்ன முள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மணி முள்னு சொல்லுவோம். சரிங்களா? கடிகாரத்துல உள்ள பெரிய முள்ள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நிமிடம் முள்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது மணி முள்ள இங்கிலீஷ்ல ஹவர் ஹேண்ட்னும், மினிட் ஹேண்ட் அதாவது நிமிட முள்ள இங்கிலீஷ்ல மினிட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. இது காமனா பார்த்தாச்சு, 2 வீடியோஸ்லயுமே நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோல சொன்ன ஒரே ஒரு இதை வந்து ரீகேப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு நிமிடம் இருக்குல்ல, இந்த ஒரு நிமிடம், இந்த ஒரு நிமிடத்துக்கு இடையில இவ்வளவு கேப் இருக்கா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நிமிடத்துக்கு அந்த இடைப்பட்ட அந்த கேப்பை ஒன் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ கரெக்டா சொல்லுங்க. இப்போ இந்த 12ல இருந்து அந்த பெரிய முள்ளானது இந்த 12ல இருந்து திரும்ப ஒரு சுத்தி திரும்ப இந்த 12க்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், 1 மணி நேரம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அந்த பெரிய முள்ளானது 1 மணி நேரத்திற்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா 60 மினிட்ஸ கவர் பண்ணுது நம்ம காமனா சொல்லுவோம் இல்லையா? இங்க சரிங்களா, அதாவது ஸ்டாண்டர்டா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 60 ஸ்பேசஸ் கவர் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 60 ஸ்பேசஸ், இப்போ ஒரு பெரிய முள் இப்படி இருக்கு அப்படின்னா 60 ஸ்பேசஸ் 1 மணி நேரத்துல என்ன செய்யும், கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரிய முள். சரிங்களா? இதே இது நம்ம சின்ன முள்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இப்ப சின்ன முள் அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ ஒரு 3ல இருந்து இப்படி ஒரு 4 வரைக்கும் போகுதுன்னா அது என்ன ஆகுங்க, இவ்வளவுதானே கவர் ஆகும், இவ்வளவுதானே போகும். அப்போ சின்ன முள் மொத்தமே 5 ஸ்பேஸ் தான் என்ன பண்ணும், 1 மணி நேரத்துல கவர் பண்ணும். சரிங்களா? அப்ப எழுதிக்கிட்டுமா, 1 ஹவர்ல ஹவர் ஹேண்ட் அதாவது சின்ன முள் என்ன பண்ணும் அப்படின்னா 5 ஸ்பேஸ கவர் பண்ணும். சரிங்களா? 5 ஸ்பேஸ கவர் பண்ணும். அது மட்டும் இல்லாம மினிட் ஹேண்ட் பெரிய முள்ளானது 60 ஸ்பேஸ கவர் பண்ணும். சரிங்களா? 60 ஸ்பேஸ கவர் பண்ணும். அப்ப அந்த 60ல இருந்து 5 கழிங்க, அதாவது 60 ஸ்பேஸ்ல இருந்து 5 ஸ்பேஸ கழிச்சு அப்படின்னா எனக்கு 55 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மினிட் ஹேண்ட் பெரிய முள்ள இருக்குல்ல, அது ஹவர் ஹேண்டை விட 55 அதிகமாக ஸ்பேஸ் கவர் பண்ணுது அப்படிங்கிறது தெரியுதா? சொல்றது கரெக்ட் தானே? போன வீடியோல இதுக்கான தெளிவா சொல்லியாச்சு. சரிங்களா? அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. 60 நிமிடம் 1 மணி நேரத்துல in 60 minutes. சரிங்களா? மினிட் ஹேண்ட் அதாவது பெரிய முள்ளானது என்ன பண்ணுது, கெயின்ஸ், அது கெயின் பண்ணிக்குது என்னத்த, 55 நிமிடம் ஆன் த ஹவர் ஹேண்ட். சரிங்களா? ஹவர் ஹேண்ட் அதாவது சின்ன முள்ளை விட பெரிய முள்ள 55 நிமிடம் அதிகமாக கெயின் பண்ணிக்குது, அதிகமா வச்சிருக்கு. சரிங்களா? அப்படிங்கறத சொல்றாங்க. இது 5, இது 60. சரிங்களா? என்ன இருக்கு, 55 அதிகமாக இருக்கு, அதிகமா கெயின் பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நல்லா ஞாபகம். சரிங்களா? எப்பவுமே சம்ஸ்ல எழுதல எப்படி எழுதணும்னா 55 60ன்னு எழுதி வச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? 60 55ன்னு எழுதக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி தான் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இன்னைக்கான கணக்குகள் என்ன மாதிரி கணக்குகள் நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அழிச்சுக்கிட்டுமா. இப்ப பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு மணி வந்து ஒரு 2ல இருந்து 3 மணிக்குள்ள. சரிங்களா? அதாவது ஒரு 2 அதாவது 2 தாண்டி போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன். சரிங்களா? சின்ன முள். சரிங்களா? ஒரு 2 தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னா சின்ன முள் என்ன எங்க இருக்கும், இந்த 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கும். சரிங்களா? 2 மணி அப்படின்னா தான் 2க்கு நேரம் ஸ்ட்ரைட்டா நிக்கும். சரிங்களா? அதாவது பெரிய முள்ளானது 12 நோக்கி நிக்கும், சின்ன முள்ளானது 2 நோக்கி நிக்கும். சரிங்களா? 2 தாண்டி போயிட்டுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல சின்ன முள்ளானது நின்றுட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த பெரிய முள் இருக்கு, அதாவது பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒரே நேர்கோட்டுல நிக்கல நம்மளுக்கு மணி என்னவாக இருக்கும், அதாவது எந்த நேரத்துல அது ரெண்டும் ஒரே நேர்கோட்டுல நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? அதாவது எந்த மாதிரியான நேர்கோடு அப்படின்னா ஆப்போசிட்ல. சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது 1 டிகிரி கூட ஆங்கிள் கூட மாறாம இந்த 2 முள்ளும் பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒரே ஸ்ட்ரெயிட் நேர்கோட்டுல நிக்கும், அந்த மாதிரி பார்த்திருப்போம். சரிங்களா? இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கணும், ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். சரிங்களா? ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் நிக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். சரிங்களா? மணி 2 தாண்டி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பெரிய முள்ளானது இப்படி. சரிங்களா? இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி நிக்கல,
எப்போ இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி நிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு கிளாக் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படிதான் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்படி கிளாக்க போட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ல நிக்கல, அது பெரிய முள்ளானது எது ரெண்டத்துக்கும், அதாவது 8க்கும் 9க்கும் நடுவில் நிக்கல, அப்படி எது ரெண்டத்துக்கும் நடுவில் நிக்க அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? மோஸ்டா நம்மளுக்கு எல்லாத்துக்கும், அதாவது இந்த கிளாக் போடாமலே பண்ற மாதிரி தெரியும். சரிங்களா? ஆனா ஒரு சில பேருக்கு குழம்பும். அதனால முதல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணல இந்த கிளாக்க போட்டு பிராக்டிஸ் பண்றதே நல்லது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குல நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஒரே நேர்கோட்டுல நிக்கும், ரெண்டுக்கும் ஆங்கிள் வந்து 0வாக இருக்கும். சரிங்களா? 1 டிகிரி கூட என்ன செய்யாது, தள்ளி நிக்காம ரெண்டும் எப்படி இந்த மாதிரி நேர்கோட்டுல நிக்கும் அப்படிங்கறத பார்ட் 2 வீடியோல பார்த்திருப்போம். சரிங்களா? இந்த வீடியோல என்ன பார்ப்போம் அப்படின்னா, அதற்கான, அதாவது இந்த பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள் 180 டிகிரியா இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான அந்த ஆங்கிள் என்னது 180 டிகிரி இல்லையா? அதுதான் இந்த கணக்குல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ இப்படி ஒரே நேர்கோட்டுல எப்ப நிக்கும், அதாவது அந்த ரெண்டத்திற்கும் இடையிலான அந்த கோணம் 180 டிகிரியாக எந்த நிமிடத்துல நிக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இப்படி வரக்கூடிய கணக்குகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ரொம்ப பெருசாலாம் கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி வாங்க இப்ப டைரக்டாவே கணக்குள்ள போயிடலாம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதை மட்டும் மறந்துடவே கூடாது. முதல்ல 55 எழுதணும், அதுக்கு அடுத்து 60 எழுதணும். சரிங்களா? சரி இப்ப டைரக்டா கணக்குள்ள போயிடலாம். முதல் கணக்கு வாசிக்கலாம். மோஸ்ட் இந்த மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய கணக்குகள் எல்லாமே RS அகர்வால் புக்ல இருந்து ரெஃபரன்ஸா எடுக்கப்பட்ட கணக்குகள் தான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த பயமும் தேவையில்லை. எந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, அதுல கிளாக் டாபிக் இருந்துச்சுனாலும் நீங்க இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் அட் what time between 8 and 9 o'clock will the hands of a clock be in the same straight line but not together? இந்த not together அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியுதாங்க? நான் சொல்லியிருந்தேன்ல பார்ட் 2 வீடியோல என்ன செஞ்சிருக்கோம், ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் நிக்கும், ஆனா ரெண்டும் ஒரே நேர்கோட்டுல டுகெதரா நிக்கும் அப்படிங்கிற மாதிரி. கோயின்சைட் ஆயிருக்கும். கோயின்சைட்னாலும் டுகெதர்னாலும் சேம் தான். சரிங்களா? இப்படி டுகெதர் ஆகாம இப்படி நேர், இப்படி சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் இப்படி நேர்கோட்டுல எப்போ நிக்கும், அதுதான் கேள்வி. சரிங்களா? அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ் கொஸ்டினே வாசிடுமா? என்ன கொடுத்திருக்காங்க, கடிகாரத்தில் 8க்கும் 9க்கும் இடையில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை மணியில் எதிரெதிரே ஒரே நேர்கோட்டில் நிற்கும்? சரிங்களா? எதிர்க்க எப்போ ஒரே நேர்கோட்டில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி அப்போ 8க்கும் 9க்கும் இடையில. சரிங்களா? அப்போ சின்ன முள்ளானது எப்போ 8க்கும் 9க்கும். சரிங்களா? 8க்கும் 9க்கும் நடுவில் சின்ன முள் நிற்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சரிங்களா? சின்ன முளை பத்தி தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த சின்ன முள்ளானது இந்த 8க்கும் 9க்கும் நடுவில் இப்படி நிக்கலாம். சரிங்களா? சரி அப்போ பெரிய முள்ளானது இதுக்கு ஆப்போசிட்ல நிக்கும் இல்லையா? இப்படி இந்த 2க்கும் 3க்கும் நடுவுல இப்படி ஆப்போசிட்ல நிக்கும். சரிங்களா? இதுல ஒழுங்கா வரைய, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இல்ல. சரிங்களா? சரி இருந்துக்கும். ஆனா 2க்கும் 3க்கும் நடுவுல தான் இருக்குங்கிறத யூகம் தெரியுதா? சரி அப்போ இது 2த்துக்கும் நடுவுல நின்னா இதுக்கு ஆங்கிள் 180 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? 180 டிகிரி வருதா அப்படிங்கறத பாத்துக்கணும். சரிங்களா? சரி அப்போ 2க்கும், அதாவது 8க்கும் 9க்கும் நடுவுல சின்ன முள் நிக்கையில 2க்கும் 3க்கும் நடுவுல என்னதுக்கும் பெரிய முள் நிக்கும். சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டும். இது ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம். சரிங்களா? சரி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், 55 நிமிஷத்தை 1 மணி நேரத்துல பெரிய முள் கெயின் பண்ணும். சரிங்களா? 60 நிமிடத்துல 55 மினிட்ஸ் சின்ன முள்ளை விட பெரிய முள் அதிகமாக கெயின் பண்ணும் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கோங்க. சரிங்களா? சரி இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 60க்கு கீழே எக்ஸ் போட்டுக்கணும். சரிங்களா? போன வீடியோல இதே மாதிரிதான் பாத்திருப்போம். சரிங்களாங்க? சரி இப்ப பாருங்களேன், இந்த பெரிய முள்ள தான் பார்க்கணும், சின்ன முள்ள பார்க்க கூடாது. சரிங்களா? பெரிய முள்ளானது இங்க பாருங்க எதுக்கு அப்புறமா வந்திருக்கு. சரிங்களா? எதுக்கு அப்புறமா வந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க. 2க்கு அப்புறமும் 3க்கு முன்னாடியும் இருக்கு. சரிங்களா? அதாவது 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இதைத்தான் பார்க்கணும்னா இந்த 2 3 ரெண்டுத்துல எது சின்னது? 2 தானே சின்னது. அப்போ அந்த 2க்கு நேரம் அந்த சின்ன முள் நின்னுச்சு அப்படின்னா நிமிடம் எத்தனை நிமிடமாக இருக்கும்? 10 நிமிடமாக இருக்கும். சொல்றத நல்லா உள்வாங்கிக்கணும். சரிங்களா? 2 3 எது சின்னது? 2 சின்னது. அப்போ அந்த 2க்கு நேரம் பெரிய முள் நின்னுச்சுன்னா, அதாவது மினிட் ஹேண்ட் நிமிட முள் நின்னுச்சுன்னா எத்தனை நிமிடமாக இருக்கும்? 10 நிமிடமாக இருக்கும். சரிங்களா? அந்த 10 இங்க போட்டுக்கோங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப x × 55 = 60 × 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா இல்லையா? சரி அப்ப x தான் நம்மளுக்கு தேவை, அந்த நிமிடம் தான் நம்மளுக்கு தேவை. அப்ப 60 × 10 டிவைடட் பை இந்த 55 வலது பக்கம் போகல டிவைடுக்கு போகும். சரி இப்ப 5ஆம் பேப்பர்ல போட்டோம்னா 2 5 10 1 5 5 1 5 5. சரிங்களா? சரி அப்ப 60 × 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களாங்க?
அதாவது இதோட ஆன்சர் முடிஞ்சிடாது சரிங்களா. எப்பவுமே எப்படிதான் இருக்கும், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் இருக்கும் சரிங்களா. அதாவது அந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் என்னத்தை குறிக்கும் அப்படிங்கறத சொல்றேன். சரி, இது முதல்ல பெருக்கி போட்டுக்கலாமா. 6 × 2 12, அந்த 0வை அப்படியே போட்டுக்கோங்க, டிவைடட் பை 11 சரிங்களா. மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும் அப்படின்னா டிவைடு கீழே இந்த 11 இருக்கும், இந்த 11 கூட 10 பெருக்கணும் அப்படின்னா 110 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. இதே 11 கூட 11ஐயே பெருக்கி பாருங்களேன், என்ன ஆயிரும், 121 ஆயிரும். அது நம்மளுக்கு தேவை கிடையாது சரிங்களா. 11 × 10 110, 110 கூட எத்தனை கூட்டுனா நம்மளுக்கு 120 வரும் அப்படிங்கறத பாருங்க. 10 கூட்டினா 120 வரும் சரிங்களா. அப்போ 11 × 10 110, 110 கூட 10 கூட்டினா அப்படின்னா 120, 120/11 நாளும் 10 10/11 நாளும் ஒண்ணுதான் சரிங்களா. அதாவது இந்த 10 10/11 வேற ஒண்ணும் கிடையாது, 10 நிமிடமும் 10, அதாவது ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. 10/11 அப்படிங்கிறது 10/11 அப்படிங்கிறது அந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் அதை குறிக்கக்கூடியது சரிங்களாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இன்னொன்னு கொடுத்துருவாங்க, பாஸ்ட் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ல கொடுத்திருப்பாங்க. இந்த பாஸ்ட் 8 பத்தி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா. அந்த பாஸ்ட் 8 அப்படிங்கிறது என்னத்தை குறிக்கும் அப்படின்னா, இந்த அந்த மணிமுள் இருக்குல்ல, அது 8 தாண்டி போகுது, அதை குறிக்கக்கூடியது அந்த பாஸ்ட் முள், அதற்கு பிறகு சரிங்களா. அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா. சரி, இப்ப அடுத்த கணக்கு போயிடலாமா. அடுத்த கணக்கும் இதை வச்சுதான் பார்க்க போறோம், அதனால இதை அழிச்சுக்கலாம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் வாசிட்டு வரலாம். இதுவும் RS அகர்வால் புக்ல உள்ள கேள்விதான் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் RS அகர்வால் புக்ல உள்ள ஒரு கேள்வி. 2003ல ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸாம் பேர் வந்து AAO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2019ல TNPSCலயும் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால இது இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். என்ன கொடுத்துட்டாங்க, at what time between 7 and 8 o'clock will the hands of a clock be in the same straight line but not together. அதே மாதிரிதான் சரிங்களா. புரிஞ்சுக்க முடியுதா. 7க்கும் 8க்கும் நடுவுல அந்த ஹேண்ட், அந்த சின்ன முள் நிக்கல சரிங்களா. நல்லா பாருங்க, கடிகாரத்தில் 7க்கும் 8க்கும் இடையில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை மணியில் எதிரெதிரே ஒரே நேர்கோட்டில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. அந்த சின்ன முள்ளு 7க்கும் 8க்கும் நடுவுல நிக்கல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல, சேம் ஆப்போசிட் டைரக்ஷன் எப்போ அந்த பெரிய முள் நிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதான கேள்வியாக இருக்கு. சரி, பாத்துடலாம். முதல்ல 7க்கும் 8க்கும் நடுவுல போட்டுக்கோமா. சரி, சின்ன முள் சரிங்களா. சின்ன முள்ளானது இப்படி 7க்கும் 8க்கும் நடுவுல இப்படி நிக்கும் சரிங்களா. அப்போ ஸ்ட்ரெயிட்டா என்ன செய்யும், அந்த பெரிய முள்ளானது நிக்கும் சரிங்களா. அதாவது இப்படி சரிங்களா. இந்த 1க்கும் 2க்கும் நடுவுல தான் என்ன செய்யும், இந்த பெரிய முள்ளானது நிக்கும் சரிங்களா. கரெக்ட் தான் நான் சொல்றது, நீங்களே யூகிச்சு வேணா பாத்துக்கோங்க சரிங்களா. சரி, அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நிக்கிறதா 180 டிகிரியாக இருக்கும் என்னது நம்மளோட ஆங்கிள் சரிங்களா. சரி, அப்போ முதல்ல இந்த கணக்குகள் வந்துட்டாலே நம்மளுக்கு என்னதான் தெரியணும், அந்த 55 60 அதை போட்டுக்கணும் முதல்ல சரிங்களா. சரி, முதல்ல போட்டுக்கிறேன் 55 60. சரி, போட்டாச்சு. அந்த 60க்கு கீழே எக்ஸ போட்டுக்கணும். சரி, நம்ம என்ன பார்த்தோம், பெரிய முள்ளு எதை தாண்டி நிக்க, அதாவது எதற்கு இடையில நிக்கி, 1க்கும் 2க்கும் இடையில, அந்த 1லயும் 2லயும் எது சின்னது அப்படிங்கறத பார்க்கணும். 1 தான் சின்னது. அப்ப அந்த 1க்கு நேர அந்த நிமிட முள், அதாவது அந்த மினிட் ஹேண்ட் நின்னுச்சு அப்படின்னா அந்த நிமிடம் என்னவாக இருக்கும், 5 நிமிடமாக இருக்குமா. கரெக்ட் தான் நான் சொல்றது. அந்த 5 நிமிடத்தை இங்க கீழே போட்டுக்கணும் சரிங்களா. அதுக்கு அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணிட வேண்டியதான் சரிங்களா. சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், x × 55 = 5 × 60 சரிங்களா. ஈக்குவல் டு, அதாவது x = 55 ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் போவேல 5 × 60 டிவைடுக்கு போகும் 55 சரிங்களா. சரி, 4 5 5 4 5 5 4 5 5 சரிங்களா. அப்போ 60/11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் தப்பா இருக்கு சரிங்களா. அந்த ஆப்ஷன்ஸை பார்க்காதீங்க நான் சொல்றேன் சரிங்களா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும். ஏன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான் ஆன்சர் வரும் சரிங்களா. சரி, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா I11 55 சரிங்களா, மீதி 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ நம்ம இந்த டிவைடுக்கு கீழே இந்த 11 தான் போடணும் சரிங்களா. எதால வகுத்து இருக்குமோ அதான் டிவைடுக்கு கீழே போடணும். இந்த டிவைடுக்கு, அதாவது இந்த ஈவ் இருக்குல்ல, ஈவை இந்த பக்கம் போட்டுக்கணும், மீதியை இங்க போட்டுக்கணும் சரிங்களா. நீங்க வேணாலும் பெருக்கி பாருங்க. 11 × 5 55, 55 கூட 5 பெருக்குனா 60, 60/11 நாளும் 5 5/11 நாளும் ஒண்ணுதான் சரிங்களா. அப்ப ஆன்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா 5 5/11 மினிட்ஸ் பாஸ்ட் 7 அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஏன்னா 7 தாண்டி போயிருக்கும் சரிங்களா. அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. சரி, இப்போ அடுத்த கணக்கு போயிடலாமா.
பாருங்க. At what time between 3 and 4 o'clock will the hands of a watch point in opposite direction? அதாவது கடிகாரத்தில் 3க்கும் 4க்கும் இடையே கடிகாரத்தின் முட்கள் எத்தனை மணியில் எதிரெதிரே ஒரே நேர்கோட்டில் நிற்கும்? அதுதான் கேள்வியாக இருக்கு. சரிங்களா? 3க்கும் 4க்கும் நடுவுல நிக்கல நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல எப்போ நிக்க அப்படிங்கறத பார்க்க மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி பாத்துருவோமா? என்ன பண்ணுதான் 3க்கும் 4க்கும் நடுவுல இந்த சின்ன முள் நிக்குதான். சரிங்களா? சரி 3க்கும் 4க்கும் நடுவுல இந்த சின்ன முள் நிக்கல பெரிய முள் இந்த 9க்கும் ஐயோ 3க்கும் 4க்கும் நடுவுல இந்த சின்ன முள் நிக்கல 9க்கும் 10க்கும் நடுவுல இந்த பெரிய முள் நிக்கும். யூகிக்க முடியுதா? கரெக்ட் தான் நான் சொல்றது. சரிங்களா? சரி அப்போ இந்த பெரிய முள் எது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிக்கி அப்படிங்கறத பார்க்கணும். 9க்கும் 10க்கும் நடுவில் நிக்கி 9க்கும் 10க்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எது சின்னது? 9 தானே சின்னது. சரிங்களா? அப்ப அந்த 9 நோக்கி அந்த பெரிய முள் நின்னுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிமிடம் என்னவாக இருக்கும்? 45 நிமிடமாக இருக்குமா? சரி இப்ப டைரக்டா கணக்குள்ள போயிடலாம். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம என்ன போட்டுக்கலாம்? இங்க 55 60 அதுக்கு கீழே எக்ஸ். இப்பதான் மேல என்ன பார்த்தோம்? அந்த பெரிய முள்ளுக்கு நேர அந்த அந்த 9 இருந்துச்சு. அப்போ என்ன இருக்கும்? 45 இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோமா? சரி இப்போ டைரக்டா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு 55 ஈக்குவல் டு 60 இன்ட்டு 45 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? சரி இந்த 55 கீழே இறக்கணும் அப்படின்னா அதாவது ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 60 இன்ட்டு 45 டிவைடட் பை 55 அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா? சரி 9 இன்ட்டு 5 45 11 இன்ட்டு 5 55. சரிங்களா? சரி 60 இன்ட்டு 9 டிவைடட் பை 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ 6 இன்ட்டு 9 நம்மளுக்கு 54. சரிங்களா? சரி 54 0 அப்படி போடுவாங்க டிவைட் பை 11. சரிங்களா? இப்போ நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு மாத்தோமா? 540 இந்த 11 வகுக்க போறோம். இங்க 4 11 44 11 நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 55 ஆயிரும். அது நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? சரி அப்போ கழிச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? சரி திரும்ப இந்த 0 கீழே இருக்கீங்க நம்ம 100ன்னு கிடைக்குமா? சரி அப்போ 9 இன்ட்டு 11 நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 99 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? மீதி நம்மளுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 11 டிவைட் கீழே இருக்கக்கூடிய 11 அப்படியே போட்டுக்கோங்க. 49 மேல இந்த மீதியை போட்டுக்கணும் இல்லையா? கரெக்ட் தான் நான் சொல்றது. இவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. சரி இப்ப அடுத்த கணக்கு போயிடலாமா? பாருங்க. At what time between 4 and 5 o'clock will the hands of a watch point in opposite direction? அதாவது கடிகாரத்தில் 4 to 5. சரிங்களா? சாரிங்க இது 4 to 5. சரிங்களா? 4க்கும் 5க்கும் இடையில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை மணியில் எதிரெதிரே ஒரே நேர்கோட்டில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி பாருங்க 4க்கும் 5க்கும் நடுவுல போடணும். சரிங்களா? அதாவது சின்ன முள் எங்க இருக்கு? 4க்கும் 5க்கும் நடுவாப்புல இருக்கு. சரிங்களா? சரி இப்படி இருந்துச்சு அப்படின்னா பெரிய முள் எங்க இருக்கும்? 10க்கும் 11க்கும் நடுவில் நிக்குமா? சொல்றது கரெக்ட் தானே? அப்போ இங்க பாத்துக்கோங்க பெரிய முள்ளானது இந்த 10க்கும் 11க்கும் நடுவில் தான் பெரிய முள்ளானது நிக்கி. அப்ப 10 பெருசா 11 பெருசான்னு பாக்கல. 11 பெருசு 10 தான் சின்னது. அப்போ அந்த சின்னதுக்கு நேரா அந்த பெரிய முள் நினைச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிமிடம் என்னவாக இருக்கும்? 50 நிமிடமாக இருக்கும். சரிங்களா? சரி இப்ப டைரக்டா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களாங்க? டைரக்டா சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இங்க பாருங்களேன் டைரக்டாவே இப்படி போட்டுருங்க. என்னது 60 பை 55 இன்ட்டு 50 இப்படி போட்டு கூட சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த 55 60 அதுக்கு கீழே எக்ஸ் இந்த அந்த பெரிய முள் எங்க நிக்கும் அதை பார்த்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி கொண்டு வந்தாலும் நம்மளுக்கு இதுதான் வரப்போகுது. சரிங்களா? அதனாலதான் இப்படி டைரக்டாவே போட்டிருக்கேன். சரி இங்க 5 50 11 இன்ட்டு 5 55. சரிங்களா? சரி அப்போ 600 பை 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா? சரி இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி அதாவது டிவைட் அதாவது கிராஸ் மல்டிபிளிகேஷன்ல போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5 11 55 இந்த 5 திரும்ப கீழே இறங்கும். சரி 0 கீழே இறங்கும். 5 11 சாரிங்க 5 11 போட முடியாது ஏன்னா நம்மளுக்கு 55 ஆயிரும். சரிங்களா? 4 11 44 அப்ப மீதி என்னன்னு இருக்கும்? 6ன்னு இருக்கும். சரிங்களா? அப்ப எப்படி எழுதிக்கலாம்? ஏதாவது டிவைட் பண்ணாமோ அதான் டிவைட் கீழே போடணும். சரி இந்த ஈவை இங்க 54 இங்க போட்டுக்கணும். இந்த மீதிய மேல போட்டுக்கணும். சரிங்களா? அப்ப 54 6 பை 11 அப்படிங்கறதான் ஆன்சர். சரிங்களா? 6 பை 11 பாஸ்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அதாவது 4 மணியை தாண்டி. சரிங்களா? இதுன்னு சொல்லிட்டு இந்த 54 எங்கப்பா 54 6 பை 11 மினிட்ஸ் பாஸ்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
இந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கிறீங்களா? 6க்கும் 7க்கும் நடுவுல நிக்கல, சின்ன முள்ளானது அங்க நிக்கல, பெரிய முள் அதற்கு நேரா எப்போ ஆப்போசிட்ல நிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. At what time between 6 and 7 o'clock will the hands of a watch point opposite direction? சரிங்களா, ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க, ஈஸி தான், சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அப்போ எனக்கும் கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருக்கும். ஓகே, நம்ம புரியுத மாதிரி நடத்திருக்கோம். அப்படி இல்ல ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா ஏதோ ஒண்ணு நீங்க சொல்ல சொல்லதான் என்ன நான் திருத்திக்க முடியும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.